மார்னிங் எழுந்து வரும்போதே கிச்சன் நீட்டாக இருந்தால் சமைக்க ரொம்ப பிடிக்கும் இல்லையா? அதே மாதிரி பூஜை ரூமும் நீட்டாக இருந்துச்சுன்னா நம்ம குளிச்சுட்டு வந்து விளக்கேற்றுறதுக்கும் ஈஸியாக இருக்கும். அதில் காஞ்ச பூவெல்லாம் எடுத்துட்டு க்ளீன் பண்ணி புது பூ வச்சு அப்புறமா விளக்கேற்றணும் அப்படின்னா ரொம்ப நேரம் ஆகும். அதுக்காகவே நம்ம என்ன பண்ணுவோம், எல்லா வேலையும் முடிச்சுட்டு ஆஃபீஸ் போகிற அவசரத்தில் ஒரு விபூதியை மட்டும் நெத்தியில் வச்சுட்டு கிளம்பிடுவோம். ஆனால் காலையில் விளக்கு பொருத்தலையே அப்படின்ற ஒரு குறை கண்டிப்பாக சாமியை நல்லா கும்பிட்ற பெண்கள் எல்லாருக்குமே இருக்கும். அதை தவிர்க்கிறதுக்கு நம்ம என்ன பண்ணலான்னா, முதல் நாள் இரவே காஞ்ச பூவெல்லாம் எடுத்துடலாம். காஞ்ச பூவை எடுத்தால் கூட அதோட சின்ன சின்ன இதழ்கள்லாம் கொட்டி கிடக்கும். அந்த செல்ஃபை நம்ம ஒரு சாமி ரூம் துடைக்கிறதுக்குன்னு ஒரு கிளாத் வச்சுருப்போம் இல்லையா, அதை வச்சுட்டு தொடச்சி க்ளீன் பண்ணலாம். பத்தி வந்து எரிஞ்சு அதோட சாம்பல் கொட்டி கிடக்கும். இந்த மாதிரி சின்ன சின்ன விஷயங்களை கவனித்து நம்ம நீட் பண்ணிவிட்டு அரேஞ்ச் பண்ணிடலாம். அது மாதிரி விளக்கு சில சமயம் பார்த்திங்கன்னா திரி வந்து கரிஞ்சு போயிருக்கும். அதெல்லாம் எடுத்து மாற்றிட்டு அதுக்கப்புறமா புதுசாக எண்ணெய் ஊற்றி திரி போட்டு நம்ம வந்து சுத்தம் பண்ணி வச்சிட்டோன்னா மறுநாள் காலையில் எந்திரிச்ச உடனே குளிச்சுட்டு நமக்கு விளக்கு பொருத்தி பத்தி பொருத்தி வச்சுட்டு பூ இருந்தால் போடலாம். சாமி கும்பிட்றதுக்கு நமக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். இன்னொரு டிப்ஸ் என்னென்னா, இந்த கோலம் இதை வந்து வாரத்தில் 2 நாள் போட்டால் போதும். இந்த மாதிரி துடைக்கும் போது வந்துடும் தான். ரொம்ப ஒரு மாதிரி இருந்தால் அதையும் ஒரு ஈர துணியை வச்சு அழிச்சிட்டு நம்ம புதுசாக வந்து ஒரு கோலம் போட்டு வச்சுக்கலாம். இதுக்காக பச்சரிசி மாவு நம்ம அரைச்சி வச்சுருந்தோம் அப்படின்னா 1 ஸ்பூன் எடுத்து போட்டு 2 ஸ்பூன் தண்ணியை ஊற்றி கலக்கினோன்னா கோல மாவு ரெடி. நீட்டாக நம்ம ஒரு கோலம் போட்டுடலாம். நம்மளோட பூஜை ரூம் எப்போவுமே ஃப்ரெஷ்ஷாக அழகாக இருக்கும். அதில் ஒரு விளக்கு பொருத்தி பத்தி பொருத்தி வச்சிட்டோன்னா கையெடுத்து சாமி கும்பிடும்போது நமக்கும் ஒரு மன நிறைவாக இருக்கும். இந்த மாதிரி செஞ்சு பார்த்திங்கன்னா காலையில் நம்ம விளக்கு பொருத்தி சாமி கும்பிட்றது நமக்கு ரொம்ப சின்ன விஷயமாக தான் இருக்கும். 5 நிமிஷம் தான் செலவாகும்.